கூவத்தூர் தனியார் விடுதியிலிருந்து தப்பி வந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். அதிரடியாக தனியார் விடுதியினுள் நுழைந்த காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். கடத்தி சிறை வைக்கப்பட்டதாக மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் கூவத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா, அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சசிகலா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது ஆட்கடத்தல், கொலை மிரட்டல், சிறைபிடித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கூவத்தூர் தனியார் விடுதிக்கு சென்ற காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி மற்றும் காஞ்சிபுரம் எஸ்பி உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். கட்டாயத்தின் பேரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை முற்றிலும் மறுத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் சுய விருப்பத்தின் பேரிலேயே தாங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஏற்கனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து ஒரு வாக்குமூலத்தை வாங்கினார்கள். அந்த வாக்குமூலத்தை அவர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தை சரவணன் கூறியிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு நெருக்கடி இருந்திருக்குமானால் அவரை அடைத்து வைத்திருப்பார்களானால் அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் அல்லவா? காவல்துறையினர் விசாரிக்கும் போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா? எனவே இது திட்டமிடப்பட்டது. அது புகார் மனு பொய்யானது. கழகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்களில் முக்கிய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது குறித்து நாங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே எல்லோருமே ஒரே இடத்தில் அவர்களுடைய சொந்த செலவில் நாங்கள் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி கொண்டு அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு அப்போது தலைவர்கள் வழங்குகின்ற ஆலோசனைப்படி நாங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கவர்னர் அழைப்பான எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அவர் பேர் சட்டவிரோதமாகவோ கோர்ட்டோ எந்த விஷயமாக நடவடிக்கையும் எங்கள் மீது கிடையாது. நாங்கள் கவர்னர் கண்டிப்பாக எங்களை அழைப்பார் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். கண்டனம் எதுவுமே தெரிவிக்கலையே இப்போதைக்கு. ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அறுதி பெரும்பான்மையுள்ள கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இதுதான் முறை. ஏன் ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார்? எனவே ஆளுநர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். கூவத்தூர் விடுதியிலிருந்து மாறுவேடத்தில் தப்பி வந்ததாகவும் தன்னை போல மற்ற எம்எல்ஏக்களும் சிறை வைக்கப்பட்டதாக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் புகார் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுவரன்.